பிரியமானவர்களே, இன்றைய தினம் ஆண்டவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற வேத வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் திருவசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தின் இறுதி பகுதி. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவாதி தேவனுடைய பிரசனத்திற்குள்ளாக நம்மை அர்ப்பணிப்போம். துதிகளின் பாத்திரனே, திருச்சித்தம் போல் நடத்தி துர்ச்சன பிரவாகத்தில் தேற்றி நீர் போற்றுவேனே. துதிகளின் பாத்திரனே, திருச்சித்தம் போல் நடத்தி துர்ச்சன பிரவாகத்தில் தேற்றி நீர் போற்றுவேனே. சதி மோசனாசங்களில் சத்ருவின் பயங்களிலும், சதி மோசனாசங்களில் சத்ருவின் பயங்களிலும் சாந்துமை நான் ஜீவிப்பேனே. சரணம் சரணம் ஏசையாவே, என் மீட்பரே, என் இரட்சகா, நம்முடைய நம்பிக்கை நம்முடைய நேசர் தான். நம்மை மீட்டவர் தான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நாச மோசங்கள் வந்திருக்கலாம், சத்ருனுடைய பயங்கள் வந்திருக்கலாம். ஆனால் உண்மையாகவே நம்மை நேசிக்கின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். இந்த நெருக்கத்தின் காலங்களிலே தள்ளப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் நமக்கு துலகமாக, நமது கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே நாம் தீமைகளை வெல்லுகிறவர்களாக காணப்படுகின்றோம். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கே நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பாடலாமா? தினம் தினம் உம்மருளால் தீமைகள் வெல்லுவேன் நான், கன மகிமையாவும் உமக்கே செலுத்துவேனே. தினம் தினம் உம்மருளால் தீமைகள் வெல்லுவேன் நான், கன மகிமையாவும் உமக்கே செலுத்துவேனே. உம்மாலே ஒருவனாக
சத்ருவின் பயங்களிலும் சார்ந்துமை நான் ஜீவிப்பேன். சரணம் சரணம் இயேசுவே, என் மீட்பரே, என் இரட்சகா, என் தேவனே, என் கேடகம். நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. சொல்லமா? நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. தினம் தினம் உம்மருளா தீமைகள் வெல்லுவேனான். கனம் மகிமையாவும் உமக்கே செலுத்துவேனே. தினம் தினம் உம்மருளா தீமைகள் வெல்லுவேனான். கனம் மகிமையாவும் உமக்கே செலுத்துவேனே. உம்மாலே ஒருவராக உம்மாலே ஒருவராக சேனைக்குள் பாய்ந்திடுவேன். உம்மாலே ஒருவராக சேனைக்குள் பாய்ந்திடுவேன். வாழ்நாளெல்லாம் நீரின் தஞ்சம் வழிநடத்தும் இயேசுவே, என் மீட்பரே, என் இரட்சகா, என் தேவனே, என் கேடகம். நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. ஆம் தகப்பனே, நீரே எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறீர். நீரே எங்களுடைய கோட்டையாக இருக்கிறீர் சுவாமி. நீரே எங்களுடைய துருகமாக இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில நீர் போதுமானவராக இருக்கிறீர். எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலைகள், எவ்வளவோ குறைபாடுகள், எவ்வளவோ நெருக்கங்கள், ஆனாலும் இதன் மத்தியிலே தேவன் எங்களுக்கு துருகமாக, தேவன் எங்களுக்கு கோட்டையாக, தேவாதி தேவன் பலத்த அரணாக இருக்கிறீரே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. மனதார உம்மை போற்றுகிறோம் ஐயா. தகப்பனே, தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில உம்மை அவ்விதமாக அனுபவிக்க எங்கள் நேசர் உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் சுவாமி. அடியனை மறைத்து உம்மை வெளிப்படுத்திக் கொள்வீராக. உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தை புறப்பட்டு வந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமக்குள்ளாக பலப்படுத்துவதாக. தடைகள் எல்லாவற்றையும் எங்கள் தேவன் மாற்றிக் கொள்கிறார். தடைகளை கொண்டு வருகிற சத்துருவானவரின் வல்லமைகள் எல்லாம் உம்முடைய நாமத்தினாலே நிர்மூலமாகி போவதாக. உம்முடைய பலத்தினால் இடை கட்டுவீராக. பெரிய காரியங்களை காண செய்யும் இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மன்னிக்கவும், தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் தாமே தொடர்ந்து நாளில் நம்மோடு இடைபடுவாராக. ஹல்லேலூயா. இன்றைய தியானத்திற்கென்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற திருவார்த்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் திருவசனம். அப்போஸ்தலர் 2:47 இந்த வசனத்தின் இறுதி பகுதியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே எழுப்புதல்
என்கின்ற வார்த்தை நம்முடைய காதுகளிலே அதிகமாக துணித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ வருடங்களாக நாம் எழுப்புதலை பற்றி பேசினாலும், ஒருவேளை நாம் கேள்விப்பட்டாலும், எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும், இந்த நாட்களிலே இந்த கொள்ளை நோயினாலே நம்முடைய உலகம் முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே எழுப்புதல் என்கின்ற வார்த்தை அதிகமாக நம்முடைய காதுகளிலே தொனித்துக் கொண்டே இருக்கிறதை நாம் காண முடியும். எழுப்புதல் என்றால் என்ன என்று அறியாமல் அநேக நேரங்களிலே நாம் குழம்பி போயிருக்கிறோம். ஒருவேளை அதனுடைய அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ளாமலேயே அதற்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எழுப்புதல் என்றால் என்ன? எழுப்புதல் என்று சொல்லும் பொழுது அது ஆவிக்குரிய எழுச்சியை குறிக்கிறது. ஆவிக்குரிய எழுச்சி என்று சொல்லலாம், ஆவிக்குரிய விழிப்பு என்று சொல்லலாம், ஆவிக்குரிய தெளிவு என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, எழுப்புதல் என்று சொல்லும் பொழுது இது ஒரு ஆரவாரத்தை, ஆர்ப்பாட்டத்தை குறிக்கின்ற ஒரு காரியம் அல்ல. எழுப்புதல் என்கின்ற வார்த்தை மாற்றத்தை குறிக்கின்ற வார்த்தையாக காணப்படுகின்றது. இந்த குறிப்பாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இந்த வார்த்தையானது எழுப்புதலின் பலனை குறிக்கிறது. குறிப்பாக உலக மாயையிலிருந்து தேவன் மாயையிலே சிக்கிக் கொண்டவர்களை மீட்டெடுத்து சபையிலே சேர்க்கின்றார். உலகத்தின் மாயையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள், மாயான உலகத்தில் தான் இருக்கின்றோம் என்கின்ற அறிவில்லாதவர்கள், நாம் இந்த உலகத்திலே ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்கின்ற அறிவில்லாதவர்கள், என்கின்ற ஞானத்தை பெறாதவர்கள், உலகத்தின் மாயையிலேயே உழன்று கொண்டிருக்கிற அனைவரையும் மீட்டெடுத்து கர்த்தர் திருச்சபையிலே கொண்டு வந்து சேர்க்கின்றார். இதைத்தான் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று ஆதிகால திருச்சபையின் வரலாற்றிலே நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இது எழுப்புதலின் பலனாக இருக்கின்றது. எழுப்புதல் என்று சொல்லும் பொழுது இதை ஒரு 4 கட்டங்களாக நாம் பார்க்க முடியும். முதலாவதாக, எழுப்புதல் தனி நபருடைய வாழ்க்கையிலே துவங்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையில் துவங்குகின்ற எழுப்புதல் அவர்களுடைய குடும்பத்திலே, நம் குடும்பத்திலே பிரதிபலிக்க வேண்டும். பிற்பாடு திருச்சபையிலே அது பிரதிபலிக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு சமுதாயத்திலும் அது பிரதிபலிக்க வேண்டும். ஆகவே முதலாவது எழுப்புதல் உண்டாக வேண்டிய இடம் என்ன? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை. தனிநபர் எழுப்புதல் என்பது மிக மிக முக்கியம். இன்றைய தினத்திலே நாம் ஒருவேளை நம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்காக வாதத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். நம்முடைய திருச்சபையிலே எழுப்புதல் ஏற்பட வேண்டும் என்று மிகவும் ஊக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். திருச்சபையிலே எழுப்புதல் ஏற்பட வேண்டும், தேசத்திலே எழுப்புதல் ஏற்பட வேண்டும் என்றுதான் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அநேக நேரங்களிலே திருச்சபையில் எழுப்புதல் என்பது ஒருவேளை கரங்களை தட்டி ஆரவாரத்தோடு பாடுவது அல்லது அந்நிய பாஷையிலே பேசுவது, இதைத்தான் நாம் எழுப்புதலாக அநேக நேரங்களிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு தவறான ஒரு காரியம். இதை குறித்து நாம் பின்பதாக திருச்சபையிலே ஏற்படுகின்ற எழுப்புதலை குறித்து பின்பதாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாட்களிலே திருச்சபையிலே ஏற்பட வேண்டிய எழுப்புதலுக்காக, சமுதாயத்திலே ஏற்பட வேண்டிய எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற நாம் முதல் 2 கட்ட எழுப்புதல்களை முற்றிலுமாக மறந்து போய் காணப்படுகின்றோம். திருச்சபை எழுப்புதல் அடைய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தேசத்திலே எழுப்புதல் காணப்பட வேண்டும் என்று பாரத்தோடு ஜெபிக்கின்றோம். இவைகள் 2ம் 3ஆம் 4ஆம் கட்ட எழுப்புதல்கள். ஆனால் இதற்கு அடிப்படையாக இருக்கின்ற முதல் 2 கட்ட எழுப்புதல்களை, முதல் கட்ட எழுப்புதல் தனிநபர் எழுப்புதல், 2வது கட்ட எழுப்புதல் நம்முடைய குடும்பங்களிலே ஏற்படுகின்ற எழுப்புதல். இவைகள் 2ஐயும் முற்றிலுமாக மறந்து போனவர்களாக காண
காணப்படுகின்றோம். பிரியமானவர்களே, தனிநபர் எழுப்புதல் ஏற்பட்டால் மாத்திரமே தேசத்திலே எழுப்புதலை நாம் காண முடியும். அல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எழுப்புதல் உண்டாக வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கின்றார். யோசித்து பாருங்கள், திருச்சபையிலே எழுப்புதல் ஏற்பட வேண்டும், தேசத்திலே எழுப்புதல் ஏற்பட வேண்டும் என்று ஊக்கத்தோடு வாரத்தோடு மணிக்கணக்காக ஜெபிக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம். தனிநபர் வாழ்க்கையிலே, ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே மாற்றம் அல்லது எழுப்புதல் ஏற்பட்டால் மாத்திரமே பிற்பாடு அது அவருடைய குடும்பத்திலே அது பிரதிபலிக்கும். அதற்கு பிற்பாடு திருச்சபையிலே, பிற்பாடு சமுதாயத்திலே நாம் காணப்பட முடியும். பிரியமானவர்களே, தேசத்திலே ஏற்பட வேண்டிய எழுப்புதலுக்கு மிகவும் அடிப்படையாக இருக்கின்ற ஒரு எழுப்புதல் தனிநபர் எழுப்புதல். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எழுப்புதல் உண்டாக வேண்டும். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாக வேண்டும். இதை குறித்து தான் இன்றைய தினத்திலே நாம் குறிப்பாக தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த பகுதியிலே உண்மையான எழுப்புதல் உண்டானதை நீங்கள் பார்க்க முடியும். ஒருவேளை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே முதலாம் சில வசனங்களிலே முதலிலே சொல்லப்படுகிற சில வசனங்கள் அநேக பாஷைகளை பேசுவது, இவைகளை குறித்து தான் நாம் அநேக நேரங்களிலே எழுப்புதல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பாஷைகளை பேசுவது எழுப்புதல் அல்ல, கரங்களை தட்டி பாட்டு பாடுவது எழுப்புதல் அல்ல, அந்நிய பாஷைகளை பேசுவது ஒரு எழுப்புதல் அல்ல, தீர்க்க தரிசனம் உரைப்பது எழுப்புதல் அல்ல. மாறாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற மாற்றமே எழுப்புதலாகும். இதை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தனிநபர் வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்பொழுது எழுப்புதல் உண்டாகும், எப்பொழுது மாற்றம் உண்டாகும் என்று பார்க்கும் பொழுது ஒரு 3 காரியங்களை இந்த காலை வேளையிலே உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகின்றேன். பிரியமானவர்களே, முதலாவது நடைபெற வேண்டிய ஒரு காரியம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். 36ஆம் வசனம் 37ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது சொல்கிறார், ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். நீங்கள் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே அங்கு பேதுருவுடைய உபதேசத்தை கேட்ட ஜனங்கள் யாவரும் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களானார்கள் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே எழுப்புதல் ஏற்படுகிறது என்றால், ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என்றால், அதனுடைய அடிப்படை, அதில் இருக்கிற ஒரு அறிகுறி என்னவென்றால், நாம் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவம் இருக்கிறதா யோசித்து பாருங்கள். நம்முடைய இருதயம் குத்தப்பட வேண்டும். நாம் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோமா? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆண்டவர் வேதனையோடு சொல்கிறார், என் ஜனங்களோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். என் ஜனங்கள் தான், என்னுடைய நாமத்தை தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தான், ஆனால் இன்னும் அவர்களுக்கு அறிவில்லை, இன்னும் அவர்களுக்கு உணர்வில்லை என்று ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறபடி இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார், நீங்களும் உணர்வில்லாதிருக்கிறீர்களோ, நீங்களும் உணர்வில்லாதிருக்கிறீர்களோ என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். பிரியமானவர்களே, உணர்வுள்ள இருதயம் அவசியம். நம்முடைய இருதயம் குத்தப்பட வேண்டும். ஒரு குற்ற உணர்வு நம்முடைய இருதயத்திலே உருவாக வேண்டும். அநேக நேரத்திலே நம்முடைய இருதயம் குத்தப்படுவதில்லை. நம்முடைய இருதயத்திலே ஒரு உணர்வுள்ள சிந்தை உண்டாவதில்லை. நம்முடைய இருதயத்திலே ஒரு குற்ற உணர்வு உண்டாகுவதில்லை. நம்முடைய இருதயத்திலே ஒருபொழுதும் கர்த்தருடைய வார்த்தை செயல்படுவதே இல்லை.
இதற்கு காரணம் என்ன? கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில, விசுவாசிகள் என்று பெருமை அடித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற சில குறைபாடுகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகள். முதலாவது குறைபாடு சொல்ல வேண்டும் என்றால், சத்தியத்தை நாம் கவனிப்பதே இல்லை. அநேக நேரத்தில் நாம் சத்தியத்தை கவனிப்பதே இல்லை. வேதவசனம் சொல்கிறது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆகையினால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். நம்முடைய காதுகளிலே சத்தியம் விழுகின்றது உண்மைதான். ஆனால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று வேதவசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து உட்கார்கின்றோம் உண்மைதான், வேதத்தை எடுத்து வாசிக்கின்றோம் உண்மைதான். ஆனால் சத்தியத்தை கவனியாத கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதனால்தான் நாம் இருதயத்திலே குத்தப்படாதவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, சத்தியத்திற்கு செவி சாய்க்க ஆண்டவர் அழைக்கின்றார். கடமைக்காக ஆலயத்திலே வந்து உட்கார்வது, ஆலயத்திலே வந்து உட்கார்ந்து பல்வேறு காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருப்பது, இதுதான் சத்தியத்தை கவனிப்பதிலிருந்து நம்முடைய இருதயத்தை முற்றிலுமாக திசை திருப்புகிறதாக இருக்கிறது. ஆண்டவர் மிகுந்த வேதனைப்படுகிறார். பிரியமானவர்களே, கடமைக்காக ஆலயத்திற்கு வந்து உட்காருவது, கடமைக்காக ஜெபிப்பது, கடமைக்காக வேதத்தை வாசிப்பது, சத்தியம் உள்ளே கிரியை செய்யவே இல்லை. ஏனென்றால் சத்தியத்தை நாம் ஒருபொழுதும் கவனிப்பதே இல்லை. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குத்தப்பட்டவர்களாக இல்லாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், நம்மை நாமே பரிசுத்தவானாக எண்ணிக்கொள்வது. ஆண்டவர் சொல்கிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, வெளிப்படுத்தல் 22:11 ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். பல்வேறு விதங்களிலே நம்மை நாமே பரிசுத்தவான்களாக நாம் நம்மை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, நம்மிலே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள்ளே இராது. அதை விட நான் சிறந்தவன், அவளை விட நான் சிறந்தவள் என்று பிற மனிதர்களோடு நம்மை ஒப்புமைப்படுத்தி பார்த்து கொண்டிருக்கிறதுனாலே நம்முடைய பார்வையிலே நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். இல்லை இல்லை, நான் எந்தவித தவறும் செய்வதில்லை, நான் ஒரு நீதிமான் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறீர்களா? ஆண்டவர் வேதனைப்படுகிறார். இதை விட மோசமான ஒரு காரியம், கண்டிப்புள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வந்தால் அந்த வார்த்தை நமக்கென்று ஏற்படுத்திக் கொள்கிறோமா, அல்லது இந்த வார்த்தை பிறருக்கு என்று பிறரை குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். முதலாவது, உங்களுடைய கண்களில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போட்டு பிறகு உங்களுடைய சகோதரருடைய கண்களில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். குத்தப்பட வேண்டும். எப்பொழுது? சத்தியத்தை கேட்கும் பொழுது, எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது, கண்டிப்பின் உபதேசத்தை நாம் கேட்கும் பொழுது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், உண்மைதான். நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், உண்மைதான். ஆனால் வேதனையோடு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உணர்வில்லாத இருதயமாக காணப்பட்டு நம்முடைய இருதயம் முழுவதுமாக அல்லது வாழ்க்கை முழுவதுமாக இருளடைந்த ஒரு சூழ்நிலையிலே நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோமா? நாம் சற்று யோசித்து பார்ப்போம். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு யோசியா ராஜாவை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கும் பொழுது 11ஆம் வசனம் சொல்கிறது, ராஜா நியாய பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான் என்று பார்க்கிறோம்.
பார்க்கிறோம். 8 வயதுல யோசியா ராஜாவாகிறார். அவருடைய 18வது வருடத்தின் அரசாட்சியிலே சொல்ல போனால் அவருடைய 26வது வயதிலே ஆலயத்தை சுத்திகரிக்கும்படியாக கட்டளையிடுகிறார். அப்பொழுதுதான் நியாயப்பிரமாண புஸ்தகம் கண்டெடுக்கப்படுகிறது. கண்டெடுக்கப்பட்ட உடனே அதில் சொல்லப்பட்டவைகள் வாசிக்கப்படும் பொழுது அங்கு அவர் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஒரு ராஜா தன்னுடைய இருதயத்திலே குத்தப்பட்டவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, வேதத்திலே நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொன்றையும் கேட்க 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 அவருடைய இருதயம் குத்துகிறது. ஐயோ, நான் இந்த நியாயப்பிரமாணத்தை நான் பின்பற்றவில்லையே, நான் இதில் குற்றவாளியாக இருக்கிறேனே, நான் ஒரு குறைவுள்ள மனிதனாக இருக்கிறேன் என்று உணர்வு பெற்றவராக தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் குத்தப்பட்டவர்களாக இருக்கின்றோமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 கட்டளைகளையும் குறித்து சற்று யோசித்து பார்க்கும். ஆண்டவர் சொல்கிறார், என்னையன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், என்னையன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். உடனடியாக நம்முடைய சிந்தையிலே உருவாகுவது என்ன? நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கின்றோம், ஆனால் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்காமல் பல தெய்வங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த எண்ணம் நம்முடைய இருதயத்திலே உருவாகிறது என்றால் நாம் குத்தப்படவே முடியாது. நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உண்மையாகவே நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேனா, அல்லது என்னுடைய உலகத்தை அல்லது தொழிலை அல்லது என்னுடைய வேலையை எனக்கு பிரியமானவர்களை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேனா? யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், யாதொரு சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று 2வது கட்டளையாக சொல்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, விக்கிரகம் என்று சொன்ன உடனே விக்கிரகத்தை வணங்குகிறவர்கள் தான் நம்முடைய கண்கள் முன்பாக வருவார்கள். ஒருவேளை அவர்கள் எல்லாரும் நரகத்திற்கு பார்த்தது நான் விக்கிரகங்கள் முன்பதாக வழிபடுவதே இல்லை என்கின்ற ஒரு சிந்தை தான் நமக்கு உண்டாகும். ஆனால் அதிலே நம்முடைய இருதயம் குத்தப்பட வேண்டும். நான் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாக இருக்கின்றேனா? நமது இரட்சகரின் இடத்தை நிரப்புகின்ற ஒவ்வொன்றும் விக்கிரகங்கள் தான். தேவனுக்குரியவைகளை தேவனுக்கென்று கொடுக்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை எடுத்துக்கொள்ளுகிற எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளின் ஆரம்ப மணித்துளிகள், நம்ம எந்திரிச்ச உடனே ஆரம்ப மணித்துளிகள் தேவனுடையவைகள். அதிகாலை நேரம் தேவனுடையவைகள். எழுந்த உடனே கர்த்தரை நோக்கி பார்க்கின்றோமா, அல்லது நேரமாகிவிட்டது என்று உடனடியாக புறப்பட்டு நம்முடைய பணிக்கு செல்கிறவர்களாக அல்லது தொழிலுக்கு செல்கிறவர்களாக அல்லது பிள்ளைகளை கவனிக்கிறவர்களாக நாம் காணப்படுகின்றோமா? தேவனுக்குரியவைகளை, தேவனுடைய நேரத்தை அல்லது தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்கிற அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகங்களாகத்தான் இருக்கிறது. இந்த உணர்வுள்ள சிந்தை நமக்கு வர வேண்டும். இருதயத்துல குத்தப்படுறோமா? ஐயோ, அதிகாலை வேலையை நான் ஆண்டவருக்கு கொடுக்கலையே, நான் தூங்கிக் கொண்டே இருக்கிறேனே என்கின்ற ஒரு குற்ற உணர்வு நமக்குள்ளே உண்டாகிறதா? ஐயோ, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை என்னுடைய பிள்ளைகளோடு நான் செலவழித்து விட்டேனே, என்னுடைய தொழிலுக்கு, என்னுடைய வியாபாரத்திற்கு அல்லது என்னுடைய பணிக்கு நான் செல்வதிலே முக்கியத்துவம் காட்டிவிட்டேனே என்ற ஒரு குற்ற உணர்வு நமக்கு ஏற்படுகிறதா? ஒருவேளை அதிகாலையில 4 மணிக்கு எழுந்து நீங்கள் உங்களுடைய அலுவல்களுக்கு, பணிகளுக்கு செல்ல வேண்டியிருந்தாலும் அதற்கு முன்பதாகவே எழுந்து கர்த்தருக்கு நேரம் கொடுப்பது மிக 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 அவசியமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இருதயத்திலே குத்தப்படுகிறீர்களா? ஐயோ, நான் தேவனுடைய நேரத்தை பிற காரியங்களுக்கு செலவழித்து விட்டேனே என்கின்ற ஒரு குற்ற உணர்வு ஏற்படுகிறதா? இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில ஒருபொழுதும் எழுப்புதலுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு குற்ற உணர்வு உண்டாக வேண்டும். 3வது கட்டளையாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னுடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. விருதாவாக, எப்பொழுதுமே தேவையில்லாம என்னுடைய பெயரை உபயோகிக்க
உபயோகிக்காத அப்படின்னு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அநேக நேரத்துல கடவுளின் பெயரால தான் சத்தியம் பண்ணுகிறவர்களாக இருக்கின்றோம். தேவையில்லாத சூழ்நிலைகள்ல கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம். இதை ஆண்டவர் வெறுக்கிறவராக இருக்கின்றார். அநேக நேரத்துல கர்த்தர் இதை சொன்னார், ஆண்டவர் சொல்லாமலேயே இயேசு எனக்கு காட்சியளித்தார், கர்த்தர் இதை சொன்னார் என்று கர்த்தருடைய நாமத்தை வீணாக நாம் பயன்படுத்தினால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். நீங்கள் அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். 7ஆம் வசனத்திலே கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் என்று சொல்லுகிறார். குற்ற உணர்வு ஏற்படுதுன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் துவங்கி விட்டது என்று அர்த்தம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நான் ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கிறேனா கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பதற்கு இருக்கிற ஒரு அறிகுறி என்னன்னா, ஆலயத்துல ஆராதனை நடக்கும் பொழுது ஆராதனைக்கு முன்பதாகவே ஆண்டுடைய பாதத்துல வந்து அமர்ந்திருப்பது, இதுதான் அறிகுறி. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பதற்கு அந்த அறிகுறியே அநேகருடைய வாழ்க்கையில இல்ல. ஐயோ, நான் ஆலயத்திற்கு ஏற்ற சமயத்துல நான் போகலையே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு இருக்குதா? இல்லைன்னா எப்போ போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நிர்விசாரிகளாக நாம் நமக்கு இஷ்டமான நேரத்துல நாம் வந்து கொண்டிருக்கிறோமா? பிரியமானவர்களே, ஆலயத்திற்கு கால தாமதமாக வந்தும் ஒருவேளை நம்முடைய இருதயத்துல நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேனே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில எழுப்புதலுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்திற்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. கர்த்தருடைய ஆலயத்து உள்ள வந்து பயபக்தியோடு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. பயபக்தியோடு இல்லாம மொபைல் போன்ஸ் நோன்றது, நம்முடைய இஷ்டமான காரியங்களை ஒரு மண்டபத்திலே உட்கார்ந்து இருக்கிறது போல நமக்கு இஷ்டமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமே, நம்முடைய இருதயம் குத்தப்படுகிறதா? இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில எழுப்புதலுக்கு வாய்ப்பே. பிரியமானவர்களே, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த கட்டளை ஆண்டவர் சொல்கிறார், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று ஆண்டவர் சொல்கிறார். பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். உடனடியாக யார் யாரெல்லாம் முதியோர் இல்லத்துல பெற்றோரை சேர்த்திருக்கிறாங்களோ அவங்க தான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஞாபகம் வரும். அப்படி ஞாபகம் வந்துச்சுனாலே நம்ம அவுட்டுன்னு அர்த்தம். நம்மை யோசித்து பார்க்க வேண்டும். பெற்றோருக்கு வேண்டிய கணத்தை செலுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அன்றைக்கு அன்னையர் தினத்துல நம்ம தியானித்தோம். பெற்றோருக்கு அடிபணிய வேண்டும், அன்பு கூற வேண்டும், அரவணைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை செய்கிறோமா? யோசித்து பாருங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற தன்மை பிள்ளைகளுக்கு இருக்கிறதா? பெற்றோரை மதிக்கின்ற தன்மை பெரியவர்களுக்கு இருக்கிறதா? அநேக பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்க அப்பா முரட்டாட்டம் முடித்தவர், எங்க அம்மா பொல்லாதவங்க, அவங்களுக்கு நான் எப்படி கீழ்ப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. வேத புத்தகத்திலே பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அதிகாரிகள், உங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரிகள் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களா இருந்தாலும் அவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்போ உலக பிரகாரமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரிகளுக்கு அவர்கள் முரட்டாட்டம் பிடித்தவர்களாக இருந்தாலும் கீழ்ப்படிய வேண்டும் என்றால், அப்பா அம்மா எப்படி இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களை கனப்படுத்துவது பிள்ளைகளின் செயலாக, கடமையாக இருக்கிறது. அநேகர் திருமணமான பிறகு பெற்றோரை கனப்படுத்துவதிலே தவறுகிறவர்களாக இருக்கின்றோம். யோசித்து பாருங்க. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொன்ன உடனே பிறரை யோசிக்கிறோமே, நம்மை யோசித்து பாருங்கள். அநேக குடும்பங்கள்ல ஒரு 4-5 சகோதரர்கள் இருந்தால் பெற்றோர்கள் கொஞ்சம் முதிர் வயதான உடனே மாசத்துக்கு மாசம் ஒவ்வொரு வீடு என்று அப்பா அம்மாவை ஷிஃப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாசம் நீ கவனிச்சுக்க, அடுத்த மாசம் நான் கவனிச்சுக்கிறேன். யாராவது உரிமையோட சொல்லி இருக்கிறோமா? என் கூட என்னுடைய பெற்றோர் இருக்கட்டும் சொல்லி இருக்கிறோமா? மாசம் ஒவ்வொரு இல்லமாக தாவி செல்வது பெற்றோருக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். யோசித்து பாருங்க. அநேகர் இதை யோசிப்பதே இல்லை. அநேகர் பெற்றோரோடு வாழ்ந்து இருந்தாலும் அவர்களுக்கு வேண்டிய கனத்தை செலுத்துகிறதே இல்லை. வயசாயிடுச்சு, இனிமேல் அவங்களால எனக்கு பிரயோஜனம் இல்லை, நான் சொல்றதுதான் அவங்க கேட்கணும், அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையும் காதுகளை எடுத்துக்கொள்வதே இல்லை. பெரியவர்கள் என்ன பேசினாலும்
கோபம் தான் வருது இல்ல. பெற்றோர் முதிர் வயதான உடனே அவர்கள் பேசுகிறது தெளிவான வார்த்தையா இல்லைன்னா அவங்க மீது கோபம் தான் நமக்கு வருது. இதெல்லாம் கனவீனப்படுத்துகிறதுக்கு அடையாளம். உணர்வுள்ள சிந்தை உள்ளவர்களா இருக்கிறீங்களா? ஒரு குற்ற உணர்வு வருதா? ஏதோ ஒரு வகையில என்னுடைய பெற்றோரை நான் வேதனைப்படுத்துறேனே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு உங்களுடைய வாழ்க்கையில இருதயத்தில் உண்டானால் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் துவங்குகிறது, எழுப்புதல் துவங்குகிறது. அடுத்த கட்டளை சொல்லப்பட்டிருக்கிறது, விபச்சாரம், கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. இந்த வார்த்தை கேட்ட உடனே நம்முடைய எண்ணங்களுக்கு சிந்தையில வருகிறது என்னன்னா, கத்தியோடு சுத்துறவங்க தான் நம்முடைய கண்களுக்கு முன்னால வராங்க. கொலை செய்யாதிருப்பாயாக, கத்தியோடு சுத்துறவங்க. ஆனால் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்கள், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுவேன், எந்த காரணமும் இல்லாமல். சகோதரன் தனக்கு விரோதமா ஒண்ணுமே பண்ணல, ஆனால் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் கொலை செய்பவனுக்கு இணையாக கருதப்படுகிறான். யோசித்து பாருங்க, பட்டயத்தை எடுக்கிறவன் கொலைகாரன் அல்ல. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சகோதரனையும் சகோதரியையும் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு கொலையாளியாக இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இது அநேக நேரத்துல சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, சிந்தையில ஏற்படுகின்ற இச்சையே விபச்சாரம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற வார்த்தை கேட்ட உடனேயே, ஒருவேளை யாராவது தவறான உறவுகளில் இருக்கிறவங்க நமக்கு தெரிந்தவர்கள் இருந்தா அவர்கள் தான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வருவாங்க. இல்லை இல்லை, நம்மள ஆராய்ந்து பார்க்கணும். நான் விபச்சாரம் செய்யல, உண்மைதான். ஆனாலும் இதற்கு இணையான பாவம் என்னிலே இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? விபச்சார செயல் மாத்திரமல்ல, சிந்தையிலே ஒரு ஸ்திரீக்கு விரோதமாக, ஒரு மனிதனுக்கு விரோதமாக ஒருவர் இச்சை கொண்டால் அது விபச்சாரத்துக்கு ஈடு என்று அல்ல, அது விபச்சாரமே என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் அப்படியே ஆராய்ந்து பாருங்க. பிறரோட நாம் பழகும் பொழுது, பிற பாலினர்களோடு, அதாவது ஆண்கள் பெண்களோட பழகும் பொழுது, பெண்கள் ஆண்களோட நீங்க பழகும் பொழுது, ஏதாச்சும் ஒரு வகையில தவறான சிந்தை என்னுடைய இதயத்துல இருக்கிறதா யோசித்து பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா உடனடியாக மாற்றிக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. களவு செய்யாதிருப்பாயாக. உடனடியாக திருடர்கள், சிசிடிவி கேமரா பார்க்குற, அதில் நம்ம அநேக வாட்ஸ்அப்பில் நம்ம பார்க்குறோம்ல, செயினை பறிக்கிறவங்க, வீடுகளை கொள்ளடிக்கிறவங்க, உடைச்சு கொள்ளடிக்கிறவங்க, இவர்கள் தான் நம்முடைய கண்களுக்கு ஞாபகம் வரும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறார், களவு செய்வது என்பது பிறருடைய பொருளோ பணமோ அவர்களை அறியாமல் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அது களவு செய்வதற்கு தான் சமம். இருக்குதா? நம்ம வீட்டில் இருக்குதா? அவங்க தான் மறந்துட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு பொருள் நம்ம வீட்டில் வச்சுட்டு இருக்கிறோமா? அவங்க மறந்துட்டாங்களே, இனிமேல் அவங்களுக்கு ஏன் ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோமா? பிறகு வாங்கின காசு அதை இன்னும் நம்ம கையில வச்சுட்டு இருக்கோமா, கொடுக்காம வச்சுட்டு இருக்கிறோமா? இவைகள் எல்லாம் களவு செய்வதற்கு சமமாக இருக்கிறது. குற்ற உணர்வு நம்முடைய இதயத்தில் உண்டாகுதுன்னா சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் அது எழுப்புதலுக்கு துவக்கமாக இருக்கிறது. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. நான் எங்க சொன்னேன் அப்படின்னு கேட்கிறீங்களா? உங்களுக்கு நெருக்கமானவர்கள், உங்களுக்கு சாதகமானவர்கள், இவர்களுக்காக எங்கேயாச்சும் பரிந்து பேசும்போது அவர்கள் செய்த தப்ப செய்யல அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? இதுதான் பொய் சாட்சி. இதுவும் பொய் சாட்சி தான். மற்றவங்க செய்யாத தப்ப செஞ்சுட்டாங்கன்னு சொல்றது மாத்திரம் இல்ல, பிறர் செய்த தவறை மறைத்து இவர்கள் நீதிமான்கள் என்று சாட்சி கொடுக்கிறதும் பொய் சாட்சி தான். அங்க இறுதியா சொல்லப்பட்டிருக்கிறது, இச்சியாதிருப்பாயாக. வீட்டையாவது வேலைக்காரனையாவது அவருடைய எருது மாடு இவைகளெல்லாம் இச்சியாதிருப்பாயாக. நல்ல ஒரு பெரிய வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா அதே போல கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறில்ல. அந்த வீட்டை நமக்கு சொந்தமாக்கணும்னு ஆசைப்படுறது மிக மிக தவறு. ஆண்டவர் சொல்கிறார், இச்சியாதிருப்பாயாக. பிறருடைய பொருள், ஒருவருடைய பாக்கெட்ல பென் இருந்துச்சுன்னா அந்த பென் ரொம்ப நல்லா இருக்குது, அது என்னுடைய பாக்கெட்ல வரணும், அதே போல ஒன்று வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறல்ல. அதே பெண் என்னுடைய பாக்கெட்ல வரணும்னு ஆசைப்படுறது தவறான காரியம். பிரியமானவர்களே, ஒரு குற்ற உணர்வு நம்மிலே உண்டாகிறதா?
அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில எழுப்புதல் ஏற்படும். எங்க போகணும்? கடந்த வாரத்துல கேட்ட சத்தியத்தை கொஞ்சம் நமக்கு முன்னால கொண்டு வாங்க. கடந்த வாரத்துல கேட்ட சத்தியம் தேவ நீதியை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு பகுதியில நம்ம குத்தப்பட்டவர்களாக இருந்திருக்கிறோமா? ஐயோ, முதற்கனியை ஆண்டவருக்கு கொடுக்கலையே, என்னுடைய முதற் பிள்ளையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலையே, அந்த குற்ற உணர்வு நம்முடைய இதயத்துல ஏற்படுகிறதா? அந்த குற்ற உணர்வு ஏற்படல அப்படின்னா நமக்கு நம்முடைய வாழ்க்கையில எழுப்புதலுக்கு வாய்ப்பே இல்லை. ஐயோ, நான் அதிகமா ஜெபம் பண்ணவே இல்லையே, வேதம் வாசிக்கிறதே இல்லையே, வேதத்தை தியானிக்கிறதே இல்லையே, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை நான் கொடுக்க தவறி இருக்கிறேனே என்ற ஒரு குற்ற உணர்வு நம்மிடத்துல உண்டாயிடுச்சுன்னா, அப்படி குற்ற உணர்வு ஏற்படல, இருதயத்துல குத்தப்பட்டவர்களாக நம்ம இல்லை அப்படின்னா எழுப்புதலுக்கு வாய்ப்பே இல்லை. உலகத்திற்கு அடுத்த நீதியை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? சத்தியத்தை கேட்கும் போது நம்ம குத்தப்பட்டிருக்கிறோமா? ஐயோ, நான் அந்த உலக நீதியை நான் செய்யலையே, அதிகாரிகளுக்கு நான் கீழ்ப்படியிலையே, வேலை செய்யற இடத்துல இருந்து நான் ஏதோ பேப்பர் தான் அப்படின்னு எடுத்துட்டு வந்துட்டேனே, இந்த பிள்ளைகளுக்கு தேவையான பேப்பர் எடுத்துட்டு வருது, பெண் எடுத்துட்டு வருது, எல்லாமே ஆண்டுடைய பார்வையிலே குற்றமான காரியம். சின்ன குண்டு ஊசி நம்ம வேலை செய்யற இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்தாலும் அதுவும் களவுதான். மனிதர்களுக்கு அடுத்த நீதி, நம்மை போல பிறரை நேசித்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிறருக்கு கொடுக்க வேண்டிய கூலியை சரியா கொடுத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஐயோ, நான் சரியா கூலி கொடுக்கலையே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு நம்மிடத்துல உண்டாயிருந்தால் நீங்க காக்கப்படுகிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில எழுப்புதல் துவங்குகிறது என்று அர்த்தம். ஆனால் வேதனையான காரியம், இன்றைக்கு அநேகருடைய இருதயத்துல, குறிப்பாக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில குற்ற உணர்வு ஏற்படுகிறதே இல்லை. எப்பவுமே குற்ற உணர்வோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சத்தியத்தை கேட்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது இருதயத்திலே குத்தப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே எழுப்புதல் ஏற்படுகின்றதற்கு அறிகுறியாக இருக்கிறது. இந்த அறிகுறியே நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எழுப்புதலுக்காக போராட வேண்டிய நபர் நாம் இல்லை. ஏனென்றால் எழுப்புதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில முதலாவது துவங்க வேண்டும். யோசித்து பாருங்க. வேதத்தை தியானிங்க, அதிகமா தியானிங்க. ஒவ்வொரு முறை தியானிக்கும் பொழுது, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்கள், குறைவுகளை உம்முடைய வார்த்தை மூலமா எனக்கு வெளிப்படுத்தும் காத்துருங்க. ஒவ்வொரு முறை சத்தியத்தை கேட்கும் பொழுதும், அது ஆலயத்தினாலும் சரி, நேரலையினாலும் சரி, அல்லது தொலைக்காட்சி மூலமானாலும் சரி, ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நான் கேட்க போறேன் சுவாமி, நான் என்னுடைய வாழ்க்கையில என்ன குறைவுகள் இருக்கிறதப்பா, அதை தெளிவுபடுத்துங்கன்னு சொல்லுங்க. அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்துல கிரியை செய்ய முடியும். அதற்கு மாறாக நம்ம ஆலயத்துல வந்து உட்கார்ந்தாலும் சத்தியத்தை கவனிச்சாலும் நான் பரிசுத்தர், அவன் தான் குற்றவாளி, அவதான் குற்றவாளி, இப்படிப்பட்ட குறைவுகள் நம்மகிட்ட இருக்கிறதுனால கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக அவர்கள் கடந்து செல்வதே இல்லை. ஆலயத்துக்கு எப்படி வருகிறோமோ அப்படியே போகிறோம். எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ எந்தவித மாற்றமும் பெறாமல் அப்படியே நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்தும் பிரயோஜனமே இல்லை. ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், மாற்றமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படவில்லை என்றால் நாம் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, எழுப்புதலுக்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, முதலாவதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது மீதமுள்ள காரியங்களை புரிதமாக சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனத்தின் 2வது பகுதியை நம்ம பார்க்கிறோம். இருதயத்தில் குத்தப்பட்ட ஜனங்கள் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து கேட்கிறாங்க பாருங்க, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். என்ன கேட்கிறாங்க? சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய காரியம் விசாரிக்க வேண்டும். அப்படியே குத்தப்பட்டவர்களாக வாழ்வதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லது சத்தியத்தை கேட்ட மாத்திரத்தில் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக இருந்து அதுக்கப்புறம் அப்படியே அதை மறந்து விடுகிறவர்களாக வாழ்வதில் எந்த பிரயோஜனமுமே இல்லை.
குத்தப்பட்டவர்களாக மாறின பிறகு அடுத்த ஸ்டெப் இருக்குது. என்ன ஸ்டெப்னா, நாம் விசாரிக்க வேண்டும். கர்த்தரிடமும் ஊழியர்களிடமும் விசாரிக்க வேண்டும். எதை குறித்து விசாரிக்கணும்? ஆண்டவரே, நீர் என்னோடு பேசியிருக்கிறீரப்பா, நான் இருதயத்துல குத்தப்பட்டு இருக்கிறேன். இப்பொழுது வேதத்தை தியானிக்கும் பொழுது ஐயோ நான் இந்த தவறு செய்கிறேனே என்கின்ற ஒரு குற்ற உணர்வு என்னுடைய இருதயத்துல ஏற்பட்டு இருக்கிறது. அந்த ஜனங்களை போல கேட்கணும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர்கிட்ட கேட்டு பதில் கிடைக்காம இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒருவேளை ஆண்டவர் எனக்கு பதிலே கொடுக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஊழியக்காரர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் என்னோட பேசியிருக்கிறாரு, இந்த சத்தியத்தின் வாயிலாக எனக்கு உணர்த்தி இருக்கிறார், நான் இந்த பாவத்தில் இருக்கிறேன், என்னால விட முடியல, இது சின்ன சின்ன தவறு தான், பொய் பேசுறேன், அதுவே தவறு தான் ஆண்டவர் சொல்றார். ஆனால் என்னுடைய சூழ்நிலை பொய் பேசாம என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறேன், நான் எப்படி என்னை காப்பாற்றிக் கொள்வது? ஆலோசனை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஊழியக்காரர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலை தொட்ட மாத்திரத்திலே அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? என்னைக்காச்சும் நம்ம கேட்டிருக்கிறோமா? இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் ஆன பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த படி என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றுக்கும் தீர்வு உண்டு. அப்படியே குற்ற உணர்வோடு வாழணும்னு அவசியம் இல்லை. ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே, நான் இந்த தவறை பண்ணிட்டேனே, ஆண்டவர் என்ன மன்னிப்பாரா, எனக்கு சாபம் வந்துருமா அப்படின்ற எண்ணத்தோடு அலைய வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை. ஆண்டவரிடத்துல, நம்மை நேசிக்கிற நம்முடைய தேவனிடத்துல எல்லா காரியங்களுக்கும் ஒரு தீர்வு கட்டாயம் உண்டு. உங்களுடைய பாவத்திலிருந்து விடுபடுகிறதற்கு ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஆனால் இருதயத்திலே குத்தப்பட்டவுடன் கடவுளிடம் விசாரிக்க வேண்டும். இல்லைன்னா ஊழியக்காரத்துல விசாரிக்கணும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும். யோசியா அங்கு விசாரிப்பதை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகள் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா அனைத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள் என்று யோசியா ஆசாரியர்களையும் பிறரையும் அனுப்புவதை பார்க்கிறோம். ஐயோ நியாயப்பிரமாணத்தில் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறதே, நான் பாவியா இருக்கிறேன் அப்படின்ட்டு இருதயத்துல குத்தப்பட்டவராகி தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்ட யோசியா எனக்காகவும் ஜனத்திற்காகவும் கர்த்தரை விசாரியுங்கள் என்று கேட்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? யோவான் ஸ்நானனிடம் ஞான ஸ்நானம் பெறும்படியாக சென்றவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி யோவான் ஸ்நானனிடம் விசாரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க வாசித்து பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை வாசித்து பாருங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரை வாசியுங்கள். ஜனங்கள் யோவான் ஸ்நானனை பார்த்து கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 12ஆம் வசனத்துல ஆயக்காரர் கேட்கிறாங்க, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 14ஆம் வசனத்துல போர்ச்சேவகர் கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் என்னென்ன காரியங்கள மாற்றங்கள் பெற வேண்டும் என்று யோவான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்களுக்கு 2 அங்கிகள் 2 வஸ்திரம் இருக்கும் பொழுது யாராவது வஸ்திரம் இல்லாம இருந்தா ஒரு வஸ்திரத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆகாரம், நீங்க நல்லா சாப்பிடுறீங்க, உங்க முன்னால் ஆகாரம் இல்லாம ஒரு மனுஷன் இருக்கிறான், உங்க ஆகாரத்தை பகிர்ந்து கொடுங்க. ஆயக்காரர்கிட்ட சொல்றாரு, நீங்க கட்டளையிட்டு இருக்கிறதுக்கு அதிகமாக வரிய வசூலிக்க, எவ்வளவு வரி பெறணுமோ அது மாத்திரம் என்ன பண்ணுங்க, வாங்க. போர்ச்சேவகரை பார்த்து சொல்றாரு, நீங்க ஒருவனுக்கும் இடுக்கன் செய்யாதீங்க, யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க எல்லாரையும் ஒருவேளை கைதிகளை நீங்க அழைத்து போகலாம், கைதிகளை நீங்கள் பிடிக்கும் போது அவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. அது மாத்திரம் இல்ல, பொய்யாய் குற்றம் சாட்டாதீங்க. பிறர் மேல பொய்யா குற்றம் சாட்டி ஒருத்தர் செய்த தவறை இன்னொருத்தர் மேல பழி சுமத்தி ஒருத்தனை காப்பாத்திட்டு இன்னொருத்தர் என்ன பண்ணாதீங்க, நீங்க சிறைச்சாலையில
அடைக்காதீங்க. உங்கள் சம்பளமே போதும் என்று எண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான காரியம். உங்கள் சம்பளமே போதும் என்று எண்ணுங்க. ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய குடும்பத்திற்கு எவ்வளவு தேவைப்படுது, உங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதற்கேற்ற வருமானத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் நாம் ஆசை படைத்தவர்களாக, அநேக ஆசை உள்ளவர்களா இருக்கிறதுனால, உலகத்தின் மீது அதிக ஆசை உள்ளவர்களா இருக்கிறதுனால எனக்கு சம்பளம் பத்தாது அப்படின்ட்டு கிம்பளத்தையும் நாடிட்டு இருக்கிறோம். யாராச்சும் எனக்கு லஞ்சம் கொடுக்க மாட்டாங்களா? ஒருத்தருக்கு நன்மை செய்வது போல செய்து அதன் மூலமாக லஞ்சத்தை பெற்றுக் கொள்கிறோம். அங்கு யோவான் ஸ்நானன் சொல்றாங்க, இதெல்லாம் என்ன பண்ணிருங்க, விட்டுருங்க. அவங்க மனம் திரும்புகிறதை பாருங்க. அதை அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நாம் விசாரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு தேசத்துல எழுப்புதல் உண்டாக வேண்டும், அவசியம்தான். அந்த எழுப்புதல் எப்பொழுது உண்டாகும்? திருச்சபையில எழுப்புதல் உண்டானால்தான் அவசியம், உண்மைதான். ஆனால் திருச்சபையில எப்படி எழுப்புதல் உண்டாகுது? கை தட்டினா எழுப்புதல் வந்துருமா? அந்நிய பாஷை பேசினா எழுப்புதல் வந்துருமா? தீர்க்க தரிசனம் சொன்னா எழுப்புதல் வந்துருமா? ஆரவாரித்தால் நடனம் ஆடினால் எழுப்புதல் வந்துருமா? இல்லை இல்லை. ஆலயத்திற்கு உள்ளே கர்த்தரை ஆராதிக்க வருகிற ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டானால்தான் திருச்சபையில எழுப்புதல் உண்டாகும். திருச்சபையில் என்றால் என்ன? விசுவாச குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து இருப்பதுதான் திருச்சபை. எல்லாரும் சேர்ந்து இருப்பதா? நாம் கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் உண்மைதான். ஆனால் திருச்சபை சபை என்று சொல்லும் பொழுது கர்த்தரை ஆராதிக்கும்படியாக எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம். அதை பிற்பாடு நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில, ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டால் மாத்திரமே அந்த விசுவாசிகள் எல்லாம் ஒன்று கூடும் பொழுது எழுப்புதல் ஏற்படும். ஒருத்தர் வாழ்க்கையில மாற்றம் இல்லை, ஆனா திருச்சபையில எழுப்புதல் வேணும் அப்படின்னா நடக்கவே நடக்காது. நடக்கவே நடக்காது. சத்தியத்தை கேட்காம இருக்கிற வரைக்கும், பிறரை குற்றம் சாட்டி மற்றவங்க மேல தப்பு சொல்லி மற்ற மனிதர்களை குற்றவாளிகளாக பார்த்து தன்னிடத்தில் இருக்கிற குற்றங்களை உணராமல் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில் எழுப்புதல் ஏற்படாது. அது திருச்சபையில் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. பிரியமானவர்களே, முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், தனிப்பட்ட வாழ்க்கையில எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்றால் நாம் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்தை கேட்கும் பொழுது அது மாத்திரமல்ல, குற்ற உணர்வோடு அப்படியே வாழணும் ஆண்டவர் சொல்லல, விசாரிக்க வேண்டும். கர்த்தரிடத்திலும் தேவ ஊழியக்காரரிடத்திலும் விசாரிக்க வேண்டும். என்ன விசாரிக்கணும்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று. ஆண்டவரிடமோ ஒருவேளை ஊழியக்காரன் சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய பாதத்துல உபவாசத்தோடு காத்திருந்த, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். கேட்பது மாத்திரம், நிறைய பேர் குத்தப்படுவாங்க, கேட்பாங்க. கேட்கறது ஒரு மாற்றம் பெறுகிறதுக்கு இருக்கிற வாஞ்சையை அது குறிக்கிறது. ஆண்டவரே எனக்கு வாஞ்சை இருக்குதுப்பா, மாற்றம் பெற வேண்டும், அதெல்லாம் தெளிவுபடுத்துவாங்க. ஆனா இறுதியா இருக்க வேண்டிய ஒரு காரியம், வாசியுங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் 40ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல பேதுரு சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் மனம் திரும்புங்கள். நீங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் ஆனீர்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு என்கிட்ட வந்து கேட்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் குத்தப்பட்டவர்களாக இருக்கிறது மாத்திரமல்ல, என்ன செய்ய வேண்டும் என்று விசாரிப்பது மாத்திரமல்ல, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இருதயத்தில் குத்தப்படுறது மாத்திரமல்ல, விசாரிக்கிறதோட நிறுத்துறது நியாயம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் அவசியம். அதுதான் எழுப்புதல், அதுதான் எழுப்புதல். இருதயத்தில் குத்தப்படுவது எழுப்புதலுக்கு ஒரு அறிகுறி. அதுக்கப்புறம் விசாரிப்பது எழுப்புதலில் ஏற்படுகின்ற ஒரு முன்னேற்றம். ஆனால் எப்பொழுது உண்மையான எழுப்புதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்றால், அவன் மனம் திரும்பும்படியாக தன்னை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கும் பொழுது. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அவர் ஞான ஸ்நானம் பெற்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஞான ஸ்நானம் பெறுறதுன்னா சாதாரணம். இப்போதான் கல்யாணத்துக்காக ஞான ஸ்நானம், திருந்தாமலேயே ஞான ஸ்நானம், இதெல்லாம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலே திருச்சபை நிர்பந்திக்கப்படுகிறது. திருச்சபையும் ஊழியக்காரனும் நிர்பந்திக்கப்படுகிறான். மனமாற்றமே இல்லாம கல்யாணம் வருது, ஞான ஸ்நானம் எடுக்கணும். நான் வளர்ந்துட்டேன், ஞான ஸ்நானம் எடுக்கணும். இல்ல நான் பெரியவன் ஆயிட்டேன், என்னை விட சின்ன பசங்களாம் ஞான ஸ்நானம் எடுத்துட்டாங்க, ஞான ஸ்நானம் எடுக்கணும். எப்படியாச்சும் பண்ணுங்க, தண்ணியில முக்கி எடுத்துருங்க. இன்றைக்கு திருச்சபையும் திருச்சபை ஊழியர்களும் ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அப்போது ஞான ஸ்நானம் அப்படி இல்லை, உண்மையான மனமாற்றத்தோடு. இன்றைக்கு அநேகர் ஞான ஸ்நானம் பெற்றும் தங்களுடைய பொல்லாத வழிகளை இன்னும் விட்டு விலகவே இல்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஞான ஸ்நானம் பெற்றார் என்று சொன்னாலே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது. ஹல்லேலூயா. யோசியா ராஜாவை குறித்து நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்க யோசியா ராஜா நியாயப்பிரமாணத்தை கேட்ட உடனே எழுப்புதல் எங்க? புதிய ஏற்பாட்டு காலத்துல மாத்திரம்தான் இல்லை, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் எழுப்புதல் இருக்குது, மாற்றம் இருக்குது. யோசியா ராஜா பெரிய ராஜா, அது வெளியே காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எழுப்புதல் உண்டாகிறத, அவருடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுகிறத வெளியே காண்பிக்கிறத பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தை கேட்ட உடனே குத்தப்பட்டவராகி வஸ்திரத்தை கிழித்துக் கொள்கிறார். எனக்காக விசாரியுங்கள் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, 23ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும், அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கை கொள்ளவும், அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினார். அதற்கு பிறகுதான் ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்க மனம் திரும்பி இருக்கீங்களா? யோசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் ஏற்பட்டிருக்கிறதா? இல்லைன்னா அப்படியே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நாம் இருந்தது போலவே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் எந்தவித பிரயோஜனமுமே இல்லை. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்திலே பார்க்கணும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம் தான், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெற்றுக் கொள்வான். பிரியமானவர்கள், 2 நபர்களை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல சகேயுவை குறித்து பார்க்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆயக்காரனாலே பாவின்னு நினைச்சாங்க, வரி வசூலிக்கிறவன், அவன் பாவின்னு எண்ணப்பட்டவன். ஆனால் லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அவருடைய இருதயம் உணர்வடைந்த உடனே, நான் யாரெல்லாம் ஏமாத்தி இருக்கிறேனோ, அநியாயமா யாரெல்லாம் வாங்கியிருக்கேனோ அவர்களிடம் நாள்தனையாக திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஆனா ஒரு வாலிப சகோதரன் ஆண்டவரை பார்க்க வருகிறான். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். ஆண்டவரே, நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளணும். அவன் நினைச்சிருப்பான் இந்த உலகத்துல நித்திய காலமா வாழ்ற ஒரு கிருபையை கொடுப்பாரு போல நினைச்சிருப்பான் போல. நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்ப நினைச்சான், நான் வாழ விரும்புகிறதே என் ஆஸ்திகளை நான் சந்தோஷமா செலவிடுகிறதுக்கான, இப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்கு வேண்டாம். அப்படியே மனம் திரும்பாமலேயே அவன் சென்று விடுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு பக்கம் சகேயு, ஒரு பக்கம் இந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனமாற்றம் இருக்கிறதா? பிரியமானவர்களே, வேதனையோடு சொல்லணும்னா இந்த 3 காரியமும் இன்றைய கிறிஸ்தவர்களில் அநேகருடைய வாழ்க்கையிலே இல்லை என்பதுதான் உண்மை. இல்லை என்பதுதான் உண்மை. ரொம்ப பாரத்தோட, ரொம்ப பக்தியோட, ரொம்ப சத்தத்தை உயர்த்தி தேசத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்றோம், நல்லதுதான். திருச்சபையில் எழுப்புதல் வரணும் ஜெபம் பண்றோம், நல்லதுதான். ஆனா அதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எழுப்புதலுக்காக ஜெபிக்கின்ற நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் இருக்குதா? இல்லையே. எழுப்புதலே இல்லையே, மாற்றமே இல்லையே. எப்பொழுதும் போலதான வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்பொழுதும் போல பொய் பேசி கொண்டிருக்கிறோம்.
கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் போல அதிகமாக நடிக்கின்றோம், கடவுள் என்பதாக நடிக்கின்றோம், போதகர் என்பதாக நல்லவர் போல நடிக்கின்றோம், பிற விசுவாசிகள் என்பதாக நல்லவர் போல நடிக்கின்றோம், ரொம்ப பிரியமுள்ளவர்கள் போல நடிக்கின்றோம். ஆனா ரொம்ப பகையை வைத்துக் கொண்டிருக்கிறோம். போதகரை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்றோம், ஆனா பின்னால போதகருக்கு விரோதமா பேசிக் கொண்டிருக்கிறோம். சக விசுவாசிகளை பார்த்து சிஸ்டர் ஸ்தோத்திரம்னு சொல்றோம், ஆனால் அவர்களை குறித்தே பிறர்கள் ரொம்ப மோசமா தரக்குறைவாக அவர்களை பற்றியே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். முன்பதாக ரொம்ப கனம் கொடுக்கிறவர்கள் போல காணப்படுகின்றோம். பாஸ்டரை ஏமாந்துடுறாரு, கூட இருக்கிற விசுவாசிகளும் ஏமாந்துடுறாங்க, கடவுளும் ஏமாந்து போகிறார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம், நடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இருதயத்தின் ஆழங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கிறிஸ்தவர்களை போல நடிகர்கள் யாருமே இருக்கவே முடியாது. இங்க திருச்சபையில் ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம், இது எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார். அநேக கிறிஸ்தவர்களிடம் பொறாமை இருக்குது. ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் உடுத்திருந்தா பிடிக்காது, நல்ல வீடு கட்டியிருந்தா பிடிக்காது, நல்ல ஒரு டிவி வாங்கிட்டா பிடிக்காது, நல்ல ஒரு கார்ல போயிட்டா பிடிக்காது. கிறிஸ்தவர்களிடம் பெருமை இருக்கிறது, தன்னை குறித்ததான பெருமை இருக்கிறது. நான் எப்படிப்பட்டவன், நான் யாரு அப்படின்னு ஒரு பெருமை இருக்குது. இதெல்லாம் ஒழிய வேண்டும். நமக்கு குத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? ஒரு குற்ற உணர்வு இருக்குதா? ஐயோ இந்த பெருமை எனக்கு இருக்குதே, நான் பிறரை பார்த்து பொறாமப்படுறேனே, நான் இப்படி நடிக்கின்றேனே, வெளிவேஷம் தரிக்கிறேனே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக நான் இருந்து கொண்டிருக்கிறேனே, ஒரு குற்ற உணர்வு ஏற்படுதா? ஏற்படுதுன்னா உங்களுடைய வாழ்க்கையில எழுப்புதல் துவங்கி விட்டது என்று அர்த்தம். இல்லைன்னா உங்களை காப்பாற்ற யாராலையும் முடியாது. பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் சொல்லுகிற காரியம், தேசத்தில் எழுப்புதல் அவசியம்தான், கட்டாயம். தேசத்தில் எழுப்புதல் உண்டாக போகிறது, தேசத்திலே மாற்றம் உண்டாக போகிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களை ஆண்டவர் அனுதினமும் சபையிலே சேர்க்க போகிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்க்க போகிறார். இதெல்லாம் நடக்க போகுது. ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே எழுப்புதல் அவசியம் என்று ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது அதற்கு அறிகுறி, நாம் நம் இருதயத்தில் சத்தியத்தை கேட்கும் பொழுது நம் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக இருக்கணும். இந்த அறிகுறி இருக்குதா? இல்லைன்னா காப்பாற்றவே முடியாது. இரண்டாவது, அப்படியே குற்ற உணர்வோடு வாழ்கிறவர்களாக அல்ல, விசாரிக்க வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடமோ அல்லது தேவ ஊழியரிடமோ விசாரிக்க வேண்டும். அப்படியே விட்டு விடுவதல்ல, மனம் திரும்ப வேண்டும். இதுதான் எழுப்புதல். மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் இல்லாமல் ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் இல்லாமல் திருச்சபையில் எழுப்புதலை பார்க்கவே முடியாது. பாஸ்டர் மட்டும் எழுப்புதல் உண்டாக்கவே முடியவே முடியாது. ஒரு விசுவாசி மனம் திரும்பாத பட்சத்தில் ஆலயத்தில் மறுபடியும் கூடி வரும்பொழுது ஒரு மனம் திரும்புதலோட நம்ம எல்லாரும் கூடினோம் என்றால் உண்மையாகவே ஒரு எழுப்புதல் திருச்சபையில பார்க்க முடியும். அதை குறித்து வருகிற காலங்களில் நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் தேசத்திற்கு ஆரோக்கியம். கொள்ளை நோயிலிருந்து ஆரோக்கியம் மாத்திரமல்ல, எல்லா காரியங்களிலும் நம்முடைய தேசத்திற்கு ஆரோக்கியம் எப்பொழுது உண்டாகும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட வேண்டும். இது மாற்றம் எப்பவும் உண்டாகும். சத்தியத்தை கவனிக்கணும், அதிகமா ஜெபிக்கணும், இல்லைன்னா ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில நடைபெறாது. பிரியமானவர்களே, நீங்க ஜெபிச்சுட்டா பங்கு வந்துடாது. நீங்க தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிச்சுட்டா உங்களுக்கு பங்கு வந்துடும் நினைக்காதீங்க. இல்லவே இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையிலே எழுப்புதல் அல்லது மாற்றம் இல்லை என்றால் தேசத்திலே எழுப்புதல் ஏற்படும் பொழுது உங்களுக்கு எந்தவித பங்குமே இல்லை. அப்படி என்றால் கர்த்தர் வரும் பொழுது கைவிடப்பட்டவர்களாக நாம் இருப்போம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னோட பேசுகிறதே உமக்கு நன்றி என்று சொல்றேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என்ன குறை இருக்குதுப்பா, என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வேண்டும் என்று உணர்த்தி இருக்கிறீரே அப்பா, என்ன மாற்றம் வேண்டும் அப்பா எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் ஒருவேளை இந்த நேரத்திலேயே உங்களுக்கு தெரியப்படுத்துவார். ஆண்டவர் உங்களுக்கு சுட்டி காட்டுவார். பிரியமானவர்களே, மனம் திரும்புங்கள். உங்கள் வாழ்க்கையில எழுப்புதல் ஏற்படட்டும். தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. எங்கள் தேவன் கிருபையாக இறங்குவீராக. தேசத்திலே தானாக எழுப்புதல் உண்டாகிவிடாது சுவாமி. அது எங்களுடைய வாழ்க்கையிலே துவங்க வேண்டும்.
ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் நீ சபையிலே சேர்ப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள். எங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் பெற உதவி செய்யும். சத்தியத்தை கேட்கும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக நாங்கள் காணப்பட விசாரிக்க வேண்டிய கிருபைகளை கொடுக்கிறார். விசாரிப்பது மாத்திரமல்ல, உண்மையாகவே ஒரு மனமாற்றம் பெற்றவர்களாக வாழ உதவி செய்யும். தகப்பனே, அனைத்து விசுவாசிகளும் மறுபடியுமாக தங்களுடைய ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது எங்கள் தேவன் விரும்புகிற மாற்றத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எங்களுடைய கடமைகளிலே நாங்கள் உண்மையோடு உத்தமத்தோடு இருக்க உதவி செய்கிறார். கொஞ்சத்திலே உண்மையாக இருக்க உதவி செய்கிறார். சின்ன சின்ன காரியங்களிலே நாங்கள் உண்மையாக இருக்க உதவி செய்கிறார். எதை செய்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார் என்ற உணர்வுள்ள சிந்தை எங்கள் தேவன் கொடுக்கிறார். உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.